பாருங்கள், இது செம்ம க்யூட்டாக இது வந்து டான்ஸ் ஆடும். இது நான் அக்வேரியம் போனப்போ வாங்கினது. இது நான் நயகரா போனப்போ. Hello you guys, welcome back to my channel. So இன்னைக்கு வந்துட்டு ஒரு குட்டி ஒரு vlog பார்க்க போகிறீங்க. என்னன்னா my mom is not at home today. ஸோ நான் வந்துட்டு இன்னைக்கு சமையல் நான் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். அண்ட் அதில் வந்துட்டு என்ன ஸ்பெஷல்னா மீன் குழம்பு பண்ண போகிறேன் for myself. And you're going to follow what all I'm going to do today. So let's go. By the way, நான் வந்துட்டு நிறைய vlogs நிறைய வீடியோஸ் வந்துட்டு யூடியூப்காக கனடாவில் இருக்கும்போது நிறைய கேப்சர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் வந்துட்டு இனிமேல் அப்கமிங் டேஸில் எவ்ரி வீக் ஒரு வீடியோ நான் வந்துட்டு லாங் சைஸ் வீடியோ போட போகிறேன். அண்ட் யூ கைஸ் ஹேவ் டு வாட்ச் இட் அண்ட் லைக் லெட் மீ நோ எப்படி இருக்குன்னு. அண்ட் யா, இன்றைக்கி வந்துட்டு நான் இப்போ தான் வந்துட்டு எழுந்திரிச்சு கொஞ்சம் வேலைகள் எடிட்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் அதில் வந்துட்டு ஒரு வீடியோவும் வந்து இன்றைக்கி போஸ்ட் பண்ணேன். அண்ட் அதில் வந்துட்டு என்ன வீடியோ போஸ்ட் பண்ணேன்னா ஒரு ஷார்ட்ஸ் வந்து இப்போ போஸ்ட் பண்ணியிருக்கேன். மெட்ராஸை சுற்றி பார்க்க போகிறேன் சீரீஸில் வந்துட்டு மெட்ராஸை சுற்றி பார்க்க போகிறேன் அப்படின்ற வீடியோ வந்துட்டு எக்மோர் மியூசியம் நான் போனது வந்துட்டு இப்போ தான் போஸ்ட் பண்ணேன். ஸோ யூ கைஸ் கோ அண்ட் வாட்ச் இட். அண்ட் லைக் யூனோ இனிமேல் ரொம்ப 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 நான் வந்து கன்சிஸ்டண்ட்டாக யூடியூப்பில் போடலான்னு இருக்கேன். லைக் எவ்ரி டே ஐம் கோயிங் டு போஸ்ட் ஆன் யூடியூப். அடுத்த ஃபியூ மந்த்ஸ் வந்துட்டு நான் அதுக்காக டெடிக்கேட்டடாக வந்துட்டு வேலை செய்ய போகிறேன். அண்ட் அதுக்காக லைக் ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட், ஐ ஹோப் இட் கோஸ் வெல். அண்ட் பிகாஸ் நான் எல்லாமே நானே பண்ணுறதுனால லைக் வந்து vlog-ம் எடுக்கணும். அண்ட் ஐ ஆல்சோ டூ அதர் ஒர்க்ஸு, பெயிண்டிங்கு, ஊர் சுற்றுறது, அது இதுன்னு எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கிறதுனால என்னால் வந்துட்டு ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து இறங்க முடியல. பட் யூனோ லைக் ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு he suggested, he is also a well known vlogger on YouTube and Insta. தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன், அவங்களோட vlogல நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ சஜஸ்டட் லைக் டு பி லைக் இன்னும் டெடிக்கேட்டடாக எங்கேயுமே போகாமல் பண்ண சொல்லி. அது அவனுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு, பட் எனக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியல. பிகாஸ் ஐ கான்ட் பி அட் ஒன் பிளேஸ் ஆர் டூ ஒன் ஸ்பெசிஃபிக் திங் எவ்ரிடே என்னால் பண்ண முடியாது. பட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு டிஃப்ரெண்ட் திங்ஸ் எவ்ரிடே பண்ணலான்னு இருக்கேன். அதில் வந்துட்டு சில சீரீஸ்லாம் லைக் வந்து எவ்ரிடே வந்துட்டு ஒரு ஆர்ட் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம், குட்டி குட்டியாக சொல்லிக் கொடுக்கலாம் ஒரு நெக்ஸ்ட் 30 டேஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் ஃபார் மை யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், நாட் ஃபார் இன்ஸ்டாவே நான் கொஞ்ச நாளைக்கு வந்துட்டு தள்ளி வச்சுட்டு வெறும் யூடியூப்பை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். நான் கனடாவில் எடுத்த வீடியோஸ் இருக்கும், என்னடான்னு கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. இப்போ நான் சென்னையில் தான் இருக்கேன். பட் கனடாவில் எடுத்த வீடியோஸ்லாம் வந்துட்டு I'm gonna post one by one. ஸோ எல்லாமே பாருங்கள். அண்ட் யா, ஸோ யார் பை த வே இன்னைக்கு தான் வந்து போட்டிருக்கேன் ஒரு அழுக்கான ஒரு பைஜாமாஸ். பிகாஸ் நம்ம ஹோம் லைக் ஃப்ரீயாக இருக்கிறதுனால ஸோ அதனால் இப்படி இருக்கேன். ஸோ லெட்ஸ் கோ டு த கிச்சன். இட்ஸ் ஆல்ரெடி லைக் 2:30 PM இப்போது. அண்ட் இட்ஸ் சண்டே. ஸோ அதனால நான் வந்து ஃபிஷ் பண்ணலாம் அப்படின்னு எங்கள் அம்மாட்ட கேட்டு ஃபிஷ்லாம் வந்து வாங்கி வச்சுருக்கேன். அண்ட் நம்ம போயிட்டு இப்போது ஃபிஷ் குழம்பு பண்ணி சாப்பிட போகிறோம். லெட்ஸ் கோ. போகிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி விஷயம், வெயில் தாங்க முடியல, அதனால் இது நல்லா இழுத்து ஒரு கொண்டையை போடுவோம். பிகாஸ் லுக் ஆல்ரெடி ஐ ஸ்டார்டட் டு ஸ்வெட். ஒரு ஃபியூ மினிட்ஸ் தான் உங்ககிட்ட வீடியோ எடுக்கிறேன், பட் அதுக்குள்ளேயே ஸ்டார்டட் டு ஸ்வெட். இப்படிலாம் இருந்தால் நம்மளால முடியாது. ஓகே, ஒரு கொண்டையை போட்டு ஃப்ரீயாக வேலை செய்யணும். பட் I am so grateful for all the moms and like women in house. Every day they are like doing this cooking in the hot summer வெயில். சென்னை வந்துட்டு 40-45 டிகிரியில் போய்கிட்டு இருக்கு. அந்த வெயிலையும் வந்துட்டு அவர் மாம்ஸ் அண்ட் லைக் யூனோ விமன் இன் அவர் ஃபேமிலி வந்துட்டு செம்மையாக வந்துட்டு இந்த வெயிலும் பார்க்காம நம்மளை சமைச்சு போடுறாங்க. அதுக்கு ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் ஆல் தோஸ் எஃபர்ட்ஸ் விமன். அண்ட் நம்ம இன்றைக்கி வந்துட்டு அதில்
ஒரு நாள் அந்த கஷ்டத்தை எடுக்க போகிறோம். பட் ஐ லவ் டூயிங் திஸ். பட் ஸ்டில் இந்த வெயிலில் வந்துட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க பண்ணுறாங்க நம்மளுக்காக தான். ஸோ அதுக்கு நம்ம ஒரு நன்றியை செலுத்திட்டு நம்ம இப்போ போவோம். இன்க்ரீடியன்ட்லாம் செட் பண்ண போகிறேன். ஸோ என்னோட அருமையான ஃப்ரிட்ஜில் பை த வே இந்த ஃப்ரிட்ஜ் மேக்னெட்லாம் பாருங்கள், இதெல்லாம் நான் போனது கிடையாது கைஸ், எங்கள் அம்மா போனது. எங்கள் அம்மா வந்துட்டு என்னை விட நிறைய ஊர் சுற்றிருக்காங்க. அதுக்கு இதுதான் ஒரு சாட்சி. நம்ம விடுவோமா? இந்த பக்கம் அதாவது தெரியுதா சைட் ஆஃப் த ஃப்ரிட்ஜில் வந்துட்டு நான் என்னதெல்லாம் வாங்கியிருக்கேனோ எல்லாம் ஒட்டி வச்சுருக்கேன். லெட் மீ ஷோ யூ கைஸ். வெயிட், லெட் மீ ஷோ யூ. இதெல்லாம் வந்துட்டு நான் வந்து சேகரித்தது கனடாவில் போயிட்டு. ஸோ நான் டொரண்டோ சிஎன் டவருக்கு மேலே போனதப்போ, அப்புறம் கேசல், இது கர்ச்சி என்னோடய பாஸ் வந்துட்டு அவர் பிரேசில் போகும்போது வாங்கிட்டு வந்தது. அண்ட் இது பாருங்கள், இது செம்ம க்யூட்டாக, இது வந்து டான்ஸ் ஆடும். இது நான் அக்வேரியம் போனப்போ வாங்கினது. இது நான் நயகரா போனப்போ வாங்கினது. அண்ட் இது மான்ட்ரியல் ட்ரிப்புக்கு போனது. இந்த விளாக்லாம் இருக்குது, போய் பாருங்கள். அண்ட் புட்டின், இது கனடாவில் தான் இதுவும். அண்ட் கியூபெக், மான்ட்ரியல் கியூபெக் ரெண்டு சேர்த்து போன ட்ரிப்பு. அண்ட் நயகராவில் வாங்கின ஒரு அழகான ஒரு ஓப்பனர். ஸோ அது. அண்ட் திஸ் இஸ் மை மாம்ஸ் சைடு. ஓகே, மங்களகரமாக ஒரு சாமி ஃபோட்டோ இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க லடாக் போயிருக்காங்க. அண்ட் ஹம்பி, திஸ் இஸ் லைக் நான் வாங்கினது எங்கள் அம்மா சுட்டுட்டாங்க. ஸோ ஹம்பியோடது இருக்குது, நாங்கள் ரீசெண்டாக போனது. அண்ட் வந்து இட்லி, அந்த இது க்யூட்டாக இருந்ததுன்னு வாங்கினாங்க. அண்ட் தனுஷ்கோடி அண்ட் நயகரா விச் ஆல்சோ ஷி வெண்ட். அண்ட் இது ஏதோ மாஸ்கோன்னு போட்டிருக்கு, எனக்கு தெரில எங்கள் அம்மா மாஸ்கோ போயிருக்காங்களான்னு. பட் தீஸ் ஆர் த திங்ஸ் ஷி ஹேஸ். அண்ட் இது கூட நாங்கள் ஒரு வாட்டி வென் ஷி கேம் டு கேனடா நாங்கள் வந்துட்டு அந்த பட்டர்ஃப்ளை இதுக்கு போயிருந்தோம். அப்போது வாங்கினது பட்டர்ஃப்ளை கன்சர்வேட்டிவில். க்யூட்டில். யா, தட்ஸ் வாட் மை மாம் ஹேஸ். ஓகே, வித்தவுட் எனி டிலே நம்ம வந்து இப்போது தேவையான பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு கிச்சனுக்கு போகலாம். கிச்சன் ஸோ ஆல்ரெடி வந்துட்டு காய்கறிகள் எல்லாம் செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் வந்துட்டு லைட் டைம் கோல்டு கைஸ். ஐம் சாரி, ஐம் ஸோ சாரி. எனக்கு வந்து லைட்டாக கோல்டு இருக்குது. வண்டர்லா போயிட்டு குதிச்சுட்டு வரனால ஸோ அங்கே வந்து எனக்கு கோல்டு வந்துச்சு. பட் இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. ஃபன் இருக்கும்போது இதெல்லாம் வந்து இருக்கடா செய்யும். ஸோ யா, நம்ம வந்துட்டு மீன் குழம்பு பேசிக்காக வந்துட்டு நான் ஒரு யூடியூப் நம்மளோட ஃபேவரட் கன்னியக்காவோட மீன் குழம்பு தான். நான் கனடாவில் போய் தான் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அதில் வந்துட்டு நான் அந்த கன்னியக்காவோட ரெசிபி தான் என்னோடய ஃபேவரட் ரெசிபி. அதுதான் நான் பண்ணுவேனும் கூட. ஸோ அதெல்லாம் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். அதுக்கு வந்துட்டு லைக் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து பெருசாக நம்ம ஆனியனு, வெங்காயம், அண்ட் ஷீ வில் டெல் அஸ் டு டூ லைக் அந்த சின்ன வெங்காயம் அண்ட் நிறைய கருவேப்பிலை, பூண்டு, இதெல்லாம் தான் மெயினாக இருக்க போகுது. அண்ட் அஃப்கோர்ஸ் மீனும் கூட. லெட்ஸ் see எங்கள் வீட்டில் என்ன மீன் வாங்கியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஓவா, ஸோ ஆல்ரெடி வாங்கி வாஷ் பண்ணி வச்சுருக்காங்க. எனக்கு சத்தியமாக என்ன பேருங்கலாம் தெரியவே தெரியாது. பட் இதுதான் வாங்கியிருக்காங்க. உங்களுக்கு என்ன மீன் அப்படின்னு தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு மீன் பிடிக்குமா பிடிக்காதுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். கன்னியக்கா, if you ever watch this video, I am so grateful to you because உங்கள் மீன் குழம்பு தான் நான் எப்பயுமே கனடாவில் வச்சு பொழைச்சிட்டு இருந்தேன். அண்ட் அது என்னோடய ஃபேவரட்டும் கூட. என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அது ஃபேவரட் ஆகிடுச்சு. வெறும் இந்த ஹெட்டு, டெய்லு, அப்புறம் வெரி அன்இன்ட்ரெஸ்டிங்கான பீசஸ்லாம் வந்துட்டு எடுத்து தனியாக குழம்புக்குன்னு வச்சுட்டேன். பிகாஸ் வந்துட்டு we are also going to do fish fry. ஆனால் நான் இன்றைக்கி பண்ண போகிறது கிடையாது. நான் குழம்புல இருக்கிறதே சாப்பிடுவேன். எனக்கு இன்ஃபேக்ட் வந்து ஃப்ரையை விட குழம்புல இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். மீன் குழம்பு அண்ட் களி எஸ்பெஷலி தட்ஸ் அ பெஸ்ட் காம்போ. நம்ம இன்னைக்கான களிலாம் பண்ண போகிறது இல்லை, டோன்ட் எக்ஸ்பெக்ட் தட். அண்ட் வேறு என்ன, அண்ட் இந்த மீனில் வந்து எங்கள் அம்மா இந்த மீனும் வாங்கிட்டு வந்துருக்காங்க, விச் இஸ் ஆல் குட் ஃபார் ஃப்ரை. அண்ட் எங்கள் அம்மாவும் சரி, என்னோட நீஸ், அக்கா அவங்களாம் வந்துட்டு ஃப்ரை கொஞ்சம் நல்லா சாப்பிடுவாங்கன்றதுனால அவங்களுக்கு தனியாக எடுத்து வைக்க போகிறோம். அவங்க வந்து ஃப்யூச்சரில் நாளைக்கு எப்படியாவது பண்ணிப்பாங்க. நம்ம வெறும் குழம்பை மட்டும் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். இந்த சின்ன வெங்காயம்லாம் உரிக்கும் போது ஐ ஜஸ்ட் வாண்டட் டு டாக். என்னன்னா எப்படி சொல்கிறது, கனடாவில் வந்துட்டு ஃபிஷ்ஷஸ் வந்துட்டு எப்படி விற்பாங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாலாம் இருக்காது. எல்லாமே ஃப்ரோசனாக தான் வந்து வாங்கி ஆல்ரெடி கட் பண்ணி வாஷ் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. நம்ம அதை அப்படியே வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சில சூப்பர் மார்க்கெட் ரொம்ப ரேராக இந்த ஏஷியன்லாம் வச்சுருப்பாங்களே, ஏஷியன்ஸோட சூப்பர் மார்க்கெட்ஸில் மட்டும்தான் லைவ் ஃபிஷ்ஷஸ் இருக்கும். பட் வந்துட்டு எல்லா இடத்துலலாம் இருக்காது. ஓகே,
ஓகேவா. ஸோ வந்து ஃப்ரோசன் ஃபிஷ்ஷஸ் தான் வாங்குவோம். பட் எனக்கு என்னன்னா எனக்கு இந்த மாதிரி போயிட்டு லைவாக நம்ம அந்த ஃபிஷ்ஷை சூஸ் பண்ணி அப்புறம் அதை எடுத்து சாப்பிட்றது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் உங்களுக்கும் வந்து உங்களுக்கு என்ன ஃபிஷ் பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு பேசிக்காக ஃபிஷ்ஷோட பேர்லாம் வந்து தெரியாது. என்னடா கதை தானே ஓப்பன் ஆகுதுன்னு என்ன மாதிரி பயந்துடாதீங்க. காற்றுல ஓப்பன் ஆகிட்டுருக்கு ஓகேவா. ஏன்னா வந்து அங்கே ஜன்னல் நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். பிகாஸ் ஐ ஃபீல் ஸோ சஃபகேட்டட் இயர். ஸோ அதனால் ஜன்னல் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் கதவு திறந்துக்கிட்டு இருக்கு. வேறு எதுவும் இல்லை. என்ன மாதிரி நீங்களும் பயப்படாதீங்க. வெங்காயம் ரெடி ஆயிடுச்சு. அண்ட் கனடாவில் நான் பண்ணதில் 2 விஷயம் நான் மிஸ் பண்ணுவேன். ஒன்று வந்து அங்கே சின்ன வெங்காயம் கிடைக்காது. நான் சின்ன வெங்காயம் போட்டு பண்ண மாட்டேன். ஸோ இந்தியாவில் சென்னையில் நான் இப்போ பண்ணும்போது ஐ ஃபீல் லைக் எக்ஸைட்டட். எதுக்கு எக்ஸைட் ஆகிறேன்னு பாருங்கள். இன்னொரு விஷயம் நான் எக்ஸைட் ஆகிறது திஸ் மண்பானை மீன் குழம்பு. லைக் இதில் குழம்பு பண்ணுறது வந்துட்டு எனக்கு ரொம்ப நாளாக பண்ணும் அப்படின்ட்டு இருக்கும். பட் கேனடாவில் பண்ண முடியாது. பிகாஸ் அங்கே எல்லாமே வந்துட்டு எலக்ட்ரிக் ஸ்டவ்ஸ் தான். லைக் வந்துட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி கேஸ் ஸ்டவ்லாம் இருக்காது. ஸோ அதனால் வந்துட்டு இது வச்சுலாம் பண்ண முடியாது. பட் இங்கே பண்ணுறதுல ஐ ஃபீல் லைக் ஸோ ஹாப்பி காய்ஸ். சரி ஓகே, நம்ம போயிட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோமா. இன்க்ரீடியன்ஸ் ரெடி ஹியர். இங்கே கொஞ்சம் இருக்குது, அப்புறம் இங்கே எல்லாமே இருக்குது. நீங்கள் வந்து மண்பானையும் சூடாக்கிட்டு இருக்கு. More than 1 kg of fish we require oil, and this is nallanai guys, if you're wondering. So let it heat. And side la vandu the vendayam and cumin seeds vechirukken. So adha vandu poda porom like oil heat ஆனதுக்கு அப்புறம். ரெசிபி தான். ஆனால் அதில் கொஞ்சம் திங்ஸ்லாம் வந்து லைட்டாக வந்து சேஞ்சஸ் இருக்கும். பிகாஸ் நான் வந்து ரொம்ப எஃபர்ட்ஸ்லாம் போட்டு பண்ணல. வெரி ஈஸி ஃபிஷ் குழம்பு. ஓகே, காம்ப்ளிகேட்டட் பண்ணவே இல்லை. ஸோ எண்ணெய் வந்து சூடாகிடுச்சு. அதனால புட் திங்ஸ். அதுக்கப்புறம் நம்மளோட புட் கார்லிக். ஸோ ஒரு like ஒரு 10 garlics கிட்ட கட் பண்ணி வச்சிருக்கேன். I'm going to put that. And then I'm going to put சின்ன வெங்காயம் and பெரிய வெங்காயம். If you don't know. வதங்கட்டும். இங்கே அது வதங்குற வரைக்கும் we'll take a short break because அது எப்படியோ ஒரு 5 minutes ஆகும்ன்றதுனால போயிட்டு வரேன். அது வதங்கிட்டு இருக்கட்டும். ஏன்னா அது நல்லா வதங்கணும். அதுதான் கனியாக்கா சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து let it வதங்கிஃபை. I'll be back. See you soon. வதங்கிஃபைடு. ஸோ நான் இப்போ வந்துட்டு டொமேட்டோஸ் காலிஸ் போட போகிறேன். அதுவும் வந்துச்சு இப்போது நல்லா வதங்கிஃபை ஆகணும். I'm going to add கொஞ்சமாக உப்பு for it to cook speed up. I'm also adding the curry leaves. So அதுவும் இப்போ நல்லா வதங்குற வரைக்கும் I'm also going to take a break. பட் அதுக்கு முன்னாடி நான் வந்து ஆல்ரெடி புளி வந்து கரைச்சி வச்சுருக்காங்க. ஸோ அதை நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். லைக் ட்ரெயின் இட் ஃபர்ஸ்ட் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் டு ட்ரெயின் இட். ஸோ இந்த புளி நம்ம வச்சுருக்க புளி தண்ணியில் you're going to add turmeric powder, chili powder and salt. That's it, pretty much. இந்த அளவு கேட்டிங்க என்றால் எனக்கு தெரியவே தெரியாது. அப்படியே தோராயமாக போடுவேன். எனக்கு எப்போ இது வந்து ஓகே இது திஸ் வில் டூ அப்படின்னு தோணுதோ அப்போ நிறுத்துவேன். ஸோ இப்போயும் வந்துட்டு ஒரு 5 spoons ஆஃப் சில்லி பவுடர் போட்டிருக்கேன். பிகாஸ் என் அம்மா வந்து யூஸ்வலாக 8 கிட்ட போடுவாங்க ஃபார் 1 kg ஆஃப் ஃபிஷ். பட் எனக்கு அது பிடிக்காது, அவ்வளோ காரம் முடியாது. எனக்கு ஐ வாண்ட் லைக் மை காரப்பொருள் புளிப்பா அப்படின்னு தான் எனக்கு பிடிக்கும். ஸோ அதனால் நான் வந்துட்டு கம்மியாக மிளகாத்தூள் போட்டிருக்கேன். அண்ட் உப்பு கூட எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு போட்டிருக்கேன்.
செஞ்சு முடிச்சுட்டு டேஸ்ட் பார்க்கும்போது உப்பு கம்மியாக இருந்தால் அப்போ போட்டுப்பேன். அதுதான், அவ்வளோதான். வெரி சிம்பிள். யூ ஷுட் நாட் காம்ப்ளிகேட் குக்கிங். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதை இதில் போடுங்க, இதை அதில் போடுங்க, அப்போல்லாம் நமக்கு வராது. சிம்பிளாக 1 hour வந்தோமா, குக்கும் பண்ணிடணும், எல்லாத்தையும் முடிச்சுட்டு சாப்பிட்டும் போயிடணும். 1 hour இஸ் ஆல் ஐ கேன் கிவ் ஃபார் மை ஹெல்த்தி ஃபுட் ஈட்டிங் குக்கிங் எல்லாருக்கும். மஞ்சள் தூள், உப்பு அண்ட் சில்லி பவுடர். ஸோ வீட்டில் செய்கிற சில்லி பவுடர் விச் ஆல்ரெடி ஹேஸ் குமின். அது பேர் என்ன? இது பேர் என்ன? கொரியாண்டர் பவுடர். அதை வச்சு சேர்த்து நம்ம ஆல்ரெடி ஒரு சில்லி பவுடர் வீட்டில் செஞ்சுருப்பாங்க. அதை நான் வந்து எடுத்துக்கிட்டேன். அண்ட் ஒன் ஸ்டெப் தட் கன்யாக்கா taught me is to put கருவேப்பிலை நல்லா மேஷ் பண்ணி, கையில் ஸ்மாஷ் பண்ணி அந்த பியூரேயில் நம்ம போடணும். ஐ லவ் தட் ஸ்டெப். எனக்கு ஒரு ஆள் நான் ஸ்கிப் பண்ணாமல் பண்ணிவிடுவேன். ஸோ லெட்ஸ் டேக் ஃபியூ கறி லீவ்ஸ். கறி லீவ்ஸ் நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இதை அப்படியே வந்து கையிலையும் மசிச்சு இந்த தண்ணியில் போட்டுட்டு கலந்துருப்பாங்க. ஸோ இதுவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அது வந்து திஸ் கலவை நம்ம வந்து கலந்து வச்சது. அண்ட் கொஞ்சம் தண்ணியும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் ரொம்ப தண்ணி ஊற்ற போகிறதில்ல. பிகாஸ் அக்கார்டிங் டு கனிகாஸ் தியரி படி பார்த்தீங்கன்னா ஃபிஷ் வந்து ஆல்ரெடி அதில் வந்து தண்ணி வந்து விடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றணும்னு கன்யாக்கா சொல்லியிருக்கிறதுனால நான் கொஞ்சமாக இப்போ தண்ணி ஊற்றிருக்கேன். அண்ட் ஐ டோன்ட் வாண்ட் மை ஃபிஷ் குழம்பு டு பி வாட்டரி. எனக்கு வாட்டரியாக இருக்க வேணாம். ஓ மை காட், ஐ ஆம் க்ளோவிங். ஓகே. ஸோ வந்துட்டு அதனால் எனக்கு திக்காக வேணுன்றதால கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன். அண்ட் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நான் ஃபிஷ் ஆட் பண்ணுவேன். ஸோ ஒரு 7 minutes கிட்ட அது வந்து நல்லா வந்து பாயில் ஆகட்டும் அந்த குழம்பு. அதுக்கப்புறம் நம்ம ஃபிஷ்ஷை ஆட் பண்ணி ஒரு 5 minutesல ஆஃப் பண்ணிடலாம். பிகாஸ் ஃபிஷ் வில் ஒன்லி டேக் 5 minutes டு குக். இஃப் யூ டோன்ட் நோ. கொதிச்சுட்டு இருக்கு. அது கொதிச்சுட்டு இருக்க டைமில் இந்த 4 பச்சை மிளகாவை போட போகிறேன். இது ஒரு ரெசிபி தான். ஸோ அதை அப்படியே போட்டு விட்டு அதுவும் மிதக்கட்டும். ஒரு 5 minutesக்கு அப்புறம் வந்து ஃபிஷ்ஷை போடலாம். ஆல்மோஸ்ட் லைக் கொதிச்சு அந்த ஆயிலெலாம் வெளியே வந்துருச்சு. ஸோ இட்ஸ் நவ் டைம் ஃபார் ஸ்டார் ஆஃப் த ஷோ. நம்மளோட மீன் குட்டிகள் இல்லை போட்டுடலாமா? உள்ளே வந்துட்டு போயிட்டாங்க. நம்ம வந்து இன்னும் ஒரு 5 minutes வெயிட் பண்ணுவோம். அவங்க எல்லோரும் வந்துட்டு நல்லா சமைச்சு வர வரைக்கும். பட் இன்னொரு மேட்டர் என்னன்னா, எனக்கு செம்மையாக பசிக்குது. பட் நோ அதர் கோ. எனக்கு வெயிட் பண்ணி தான் ஆகணும். வெயிட் பண்ணுவோம். அப்போ வந்து மீன் குழம்பு கொதிச்சுட்டு இருக்க வரைக்கும் நான் காய்ச்சலில் வெயிட் பார்க்கலான்னு வந்துட்டேன். அண்ட் ஆல்சோ ஒரு விஷயம் சொல்லணும்னு என்னன்னா, இன்னைக்கு வந்துட்டு நான் மார்னிங் வந்துட்டு என்னோட ரிலேட்டிவ் ஒர்க் பண்ணி பார்த்தேன். ஸோ வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, லைக் ரோட்டில் சும்மா பார்த்தோம், ஹாய் பாய். அப்போ உடனே வந்து ஷி சைட் அவங்க பொண்ணு வந்துட்டு என்னை ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா. அண்ட் இந்த என்ன சொல்கிறது, இப்போ வருதுல்ல இன்ஸ்டாவில் ப்ரௌன் ஸ்கின்லாம் எம்ப்ரேஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் த திங்ஸ் ஐ டூ அண்ட் நான் கேனடா போனது, இது எல்லாமே வந்துட்டு அவளுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் மாதிரின்னு நினைக்கிறேன். பட் அவங்க அம்மா அதை மென்ஷன் பண்ணாங்க. எனக்கும் அந்த பொண்ணு வந்துட்டு இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணியிருக்கு. ஸோ எனக்கு வந்துட்டு எப்படி சொல்ல, நம்ம ஊர் பொண்ணு வந்துட்டு நம்மளுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, நம்மளை ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்திருக்கான்றதுனால ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி. நேரில் மென்ஷன் பண்ணும்போது நீ இன்னைக்கு பாரு, என் பொண்ணை போய் பாரு, லைக் என் பொண்ணை மீட் பண்ண, ஷீ இஸ் a big fan of you அப்படிலாம் சொல்லும்போது எனக்கு செம்ம ஹாப்பி ஆயிடுச்சு. ஒரு வார்த்தை அவங்க சொன்னாங்க, லைக் வந்துட்டு இந்த பொண்ணை வந்து சின்ன வயசுலேருந்துலாம் யாருமே மதிக்க மாட்டாங்க, ஆனால் இப்போ பாரு எப்படி பெருசாகிட்டான் அப்படின்ட்டு என்ன சொல்கிறாங்க. கொஞ்சம் அது லைட்டாக நம்மளுக்கு வந்து அடடே அப்படின்னு இருந்துச்சு. பட் அதை நம்ம இக்னோர் பண்ணிவிட்டு செகண்ட் பார்ட்டை மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். மேபி வந்துட்டு அவங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு வேர்ட் வந்து அஃபென்சிவ் வேர்டு, அதை நம்ம சொல்லக்கூடாதுன்றதுலாம் தெரியாமல் இருக்கலாம். பட் let it be. ஓகே, அவங்களுக்கு வந்து மேபி அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான்
அப்படின்றதுனால ஐ டென்ட் மென்ஷன் எனிதிங். ஐ வாஸ் லைக் ரிட்டர்னிங் ஹோம். வந்து இதுவே முன்னாடி நாளாக இருந்தேன்னா எப்படி நீங்கள் என்ன அப்படி சொல்லுவீங்க அப்படின்னு ஒன்று அவங்ககிட்டயே சொல்லியிருப்பேன். இல்லை ரெண்டாவது வீட்டுக்கு வந்து அழுதுருப்பேன், இல்லை வந்து கோவப்பட்டிருப்பேன். எப்படி இவங்க வந்துட்டு நம்மளை வந்து மதிச்சதில்லை, நம்மளை மதிக்கக்கூடிய பர்சன் இல்லை முன்னாடி, லைக் வென் ஐ வாஸ் யங். ஆனால் இப்போ வந்துட்டு இவ்வளோ பெருசாயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்களே நம்மளை அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பேன். பட் நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா மேபி அவங்களுக்கு வார்த்தை சொல்ல தெரியல, அவங்களுக்கு வந்து மேபி ராங் சாய்ஸ் ஆஃப் வேர்ட். லைக் எனக்கு அந்த வியாதி இருக்கு. ஐ டோன்ட் நோ என்ன ரைட் சாய்ஸ் ஆஃப் வேர்டு யூஸ் பண்ணுறதுல வந்துட்டு நான் நிறைய தப்பு பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி அவங்களும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசுகிறேன். பட் கம்மிங் டு த குட் பார்ட், ஹர் டாட்டர் லைக்ஸ் மீ. அண்ட் எங்கள் ஊர்லேருந்து எனக்கு வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி கேர்ள்ஸ்லாம் என்னை ஃபாலோ பண்ணுறது அதெல்லாம் ரொம்ப ஐ ஃபீல் லைக் ஐ ஹவ் ஒன். பட் ஐ ஆல்சோ ஃபீல் லைக் ஐ வாண்ட் டு டூ மோர் இந்த மாதிரி. But this is for you. Take it and I want to try my best to be like good person ungalukku. Avlodha. It's done guys. எனக்கு செம்ம பசி. நான் வந்து சாப்பாடு கரெக்டாக போட்டு சாப்பிட போகிறேன். And let's taste how this fish kulambu is turned out. So guys, I know மீன் குழம்பு வந்து செஞ்ச டே விட நெக்ஸ்ட் டே தான் செமையாக இருக்கும். பட் எனக்கு சுட சாப்பிட்றதுலாம் ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால நம்ம அப்படியே சாப்பிட்டு போகிறோம். டேஸ்ட் மட்டும் செக் பண்ணிக்கலாம். நான் பண்ணேன்றதுக்காக தான் சொல்லேன், நிஜமாவே. நான் போய் சாப்பிட்டுட்டு ஒரு நேப் எடுத்துட்டு அப்புறமா வந்து ஒரு சந்திக்கிறேன். பாய். கைஸ், சாப்பிட்ட சாப்பாடுக்கு நல்ல ஒரு உறக்கத்தை போட்டாச்சு. இப்போ தான் எந்திரிச்சிருக்கேன். மணி இப்போ 7 ஆகுது. ஸோ நான் போயிட்டு இப்போது என்ன பண்ணுவான்ருக்கேன்னா சில எடிட்டிங் வேலைகள் இருக்குது. அண்டு பெயிண்டிங் நான் வந்து ஒரு சீரீஸ் பண்ண போகிறேன் ஃபார் யூடியூபர்ஸ் சொன்னேன்னு நினைக்கிறேன். அதுக்கு தேவையான ஐட்டங்கள்லாம் ரெடி பண்ணணும். ரெண்டும் இருக்குது. அண்டு இந்த விலாக் நான் எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணலான் இருக்கேன் இன்றைக்கி. ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால நான் இப்போ போகிறேன். பட் யா, இப்போ எங்கே போகிறேன்னா நான் போய்ட்டு எனக்கு ஒரு நல்ல ஒரு காஃபி போட போகிறேன். ஆல்ரெடி சூடாக இருக்கிறதுனால சூடு காஃபி போட போகிறதில்ல, ஐஸ்டு காஃபி, ஜில்லு காஃபி போட போகிறேன். அண்ட் என் கூட வந்து நீங்கள் அதை பாருங்கள் எப்படி பண்ணுறேன். முக்கியமான பொருட்கள் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா பால் வேணும், வெரி இம்பார்ட்டண்ட். காஃபி தூள் வேணும், அதுவும் இம்பார்ட்டண்ட். ஏன்னா நம்ம இப்போ போட போகிறது ஆக்சுவலி ஐஸ்டு லாட்டேன்னா பாலோடய வரும். வெறும் ஐஸ்டு காஃபி அப்படின்னா மட்டும்தான் பால் இல்லாமல். ஐஸ் லாட்டே எனக்கு வந்து பாலோட தான் பிடிக்கும், ஸோ அதான் பண்ண போகிறேன். அண்ட் சுகர் அண்ட் வந்துட்டு இதுதான் அந்த பீட்டர், அந்த பீட் பண்ணுறோம்ல அது. ஸோ யூஸ்வலாக நான் வந்துட்டு ஐஸ் போடுவேன், ஐஸ் க்யூப்ஸ் போடுவேன். இன்றைக்கி நான் போட போகிறது கிடையாது. ஏன்னா நான் வந்து பாலே ஜில்லுன்னு இருக்கிற பால் தான் யூஸ் பண்ண போகிறேன். க்யூப்ஸ் அவாய்ட் பண்ணுறேன், ஏன்னா எனக்கு வந்து ஆல்ரெடி கோல்டு இருக்கும், உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்றதுனால. ஸோ அதனால் ஐஸ் க்யூப்ஸ் டுடே. பட் ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒரு 1.5 ஸ்பூன் ஆஃப் காஃபி பவுடர் போட்டுப்பேன். உங்களுக்கு உங்களோட கசப்பு தன்மைக்கு தேவையான அளவுக்கு வரைக்கும் போட்டுக்கலாம். அண்ட் சுகரும் இந்த மாதிரி ஸ்பூனில் ஒரு 1.25 அப்படி போடுறேன். அதுவுமே உங்களுக்கு நான் கொஞ்சம் சக்கரை கம்மியாக யூஸ் பண்ணணுன்னு இருக்கிறதுனால நான் கம்மியாக போடுறேன். பட் கசப்பாக இருந்தால் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு இப்போ தண்ணி ஊற்ற போகிறோம் கொஞ்சமாக. சுடு தண்ணி தான் யூஸ்வலாக ஊற்றுவாங்க, பட் நான் நார்மல் தண்ணி, சில் தண்ணியை ஊற்றுறேன். ஸோ ஒரு அவ்வளோ ஊற்றிட்டு போகிறோன்னா இந்த பீட்டர் வச்சு பீட் பண்ண போகிறேன். அது இப்போ நல்லா இந்த மாதிரி காஃபி வந்து நல்லா நுரையோடு வந்துடும் மிக்ஸ் ஆகி. அவ்வளோதான், காஃபி வந்து நான் நல்லா பீட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்துட்டு நான் சில்லு பாலை உள்ளே ஊற்றிட்டேன். ஸோ தேவையான அளவு சில்லு பால் ஊற்றிட்டு அண்ட் அவ்வளோதான். ஸோ அதை நல்லா கலந்து விட்டுட்டா நல்ல நுரையோடு இருக்கிற ஐஸ் லாட்டே ரெடி.
நைஸ் பர்ஃபெக்ட் சுகர். எனக்கு பர்ஃபெக்ட் சுகர் அண்ட் பர்ஃபெக்ட் காஃபி. கொஞ்சம் நல்லா பீட் பண்ணோம், ஏன்னா சக்கரை வந்து வாயில் மாட்டுது. ஸோ அதுக்கு தான் ஹாட் வாட்டர் ஊற்றுனீங்கன்னா அது கரைஞ்சிரும். ஹாட் வாட்டர் ஊற்றுற அளவுக்கு நம்மளுக்கு சுண்டி, அதனால் கொஞ்ச நேரத்தில் அதே கரைஞ்சிரும்ல உள்ள. கரைஞ்சிருச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். தட்ஸ் இட். நான் என் ரூமுக்கு போயிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இதுதான் என்னோடய செட்டப். இதுதான் நான் வந்துட்டு என்னோடய பீன் பேக்கில் உட்காந்துட்டு அப்படியே சீரீஸை பார்த்துக்கிட்டே பெயிண்ட் பண்ணலான்னு உட்காந்துருக்கேன். அண்ட் தட்ஸ் மை காஃபி. எந்த கார்ட்டூனில் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்றதை எனக்கு சொல்லுங்கள். Guys, that's all for today, and thank you for watching my video. So அடுத்த vlogல நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். And இனிமேல் upcomingல every week I'm going to post one long video which I actually shooted in Canada. கேனடாவில் நல்லா ஷூட் பண்ணியிருந்தேனோ அந்த மாதிரி ஒரு ஐ ஹேவ் லைக் அரவுண்ட் 10 வீடியோஸ் கிட்டே இருக்குது. அது எல்லாத்தையும் நான் ஒன்று போஸ்ட் பண்ண போகிறேன். பிகாஸ் ஃபைனலி ஐ ஹவ் டிசைடட் டு எடிட் இட் அண்ட் போஸ்ட் இட். அண்ட் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃபார் டுடேஸ் வீடியோ. வேறு ஏதாச்சும் ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்குனாலுமே கமெண்ட்ஸில் போடுங்க. நான் சொன்ன மாதிரி ஐம் கோயிங் டு ஸ்டார்ட் ஆர்ட் சீரீஸ் ஜஸ்ட் ஃபார் மை யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மட்டுமே அது பண்ண போகிறேன். ஸோ அதுக்கும் நீங்கள் வந்துட்டு லைக் அதையும் நீங்கள் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தட்ஸ் இட். See you on the next one. Bye.